ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விநாயகர் சதுர்த்தி நாங்கள் எப்படி கொண்டாடுறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அழகாக சிம்பிளாக ஒரு விநாயகர் வாங்கிட்டு வந்து அவரை வந்து ஆரத்தி எடுத்து கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு டெக்கரேஷன்லாம் கடன்னு பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ எங்களோட விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் விஷயமே என்னங்கிறது வீடியோட எண்டில் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ விநாயகர் வந்து ரொம்ப ஒரு நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கடவுள், கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடிய கடவுள்னே கூட சொல்லலாம் அவரை. ஸோ அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, அவல் பொரி, இது எல்லாமே வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அவருக்கு பிடிச்ச விஷயங்களை வச்சு நாங்கள் டெக்கரேஷன் பண்ணி விநாயகர் சதுர்த்தி அழகாகவே கும்பிட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். இது வந்து எங்கள் அம்மா வீட்டோட விநாயகர் சதுர்த்தி விநாயகர். ஸோ விநாயகர் சதுர்த்தியோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து சில விஷயங்கள் நடக்கணும்னு வேண்டிப்பாங்க. அது நடக்கிற வரைக்குமே வந்து விநாயகரை கரைக்காமல் வீட்டிலே வச்சுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அது வந்து நடந்தக்கப்புறம் தான் இந்த விநாயகரை கரைப்போம். ஸோ அது வரைக்கும் விநாயகர் வந்து எங்கள் வீட்டில் தான் இருப்பார். விநாயகர் வந்து நம்ம பரண் மேலேயோ இல்லை மேலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஹைட்டில் தூக்கி வச்சிடலாம். நம்ம வீட்டில் நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிட்றோன்னா நம்ம ஹைட்டில் வச்சுட்டு நம்ம வேண்டுதல் நடந்தக்கப்புறம் விநாயகரை கொண்டு போய் கடலில் கரைச்சிடலாம். அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். நம்ம எல்லா வருஷங்களும் வேறு எல்லா பண்டிகையும் கும்பிட்றதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, அந்த ஒரு ட்ரெடிஷ்னலிசமையும் அந்த பாரம்பரியத்தை நம்ம பசங்களுக்கும் நம்மளோட தலைமுறைகளுக்கும் நம்ம கண்டிப்பாக அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அப்போ தான் வீடும் நாடும் செழிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ.